என்றால் ஆங்கிலமே பேசி பழகி இருக்கிறார். தமிழ் சரியாக உச்சரிக்க கூட வரவில்லை என்று சொன்னாலும் தமிழின் பால் அதிக பற்று கொண்டவர் ஐயா திரு மு. சந்திரசேகரன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னை கொஞ்சம் அராஜக பேர்வழி என்று சொல்வார்கள். நான் எல்லோரையும் துறந்து போவேன். வரவேற்பு பணிகள் நேரம் 10:55 10:45 ஐயாவுக்கு பேச அனுமதித்து அழைக்கப் போகிறோம் என்று சொல்லியிருந்தேன். மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது 11:10 தான் ஐயா நீங்கள் பேசப் போகிறீர்கள். ஆனாலும் நீங்கள் 1 மணி நேரம் கண்டிப்பாக பேச வேண்டும். வள்ளுவன் சொன்ன ஒரு வார்த்தை இப்பொழுதுமே வேண்டும். அன்பு ஈனும் ஆர்வம் அது ஈனும் அன்பு. அந்த அன்பைத்தான் நான் இந்த போராட்ட காலமாக புலம் இலக்கிய குழுவில் கண்டிருக்கிறேன். எனக்கு அவ்வளவாக தமிழில் பேச வராது என்றாலும் கூட நான் சொல்வதையெல்லாம் கேட்டு ஓடி இந்த விழாவை வெற்றி வர செய்து தூண்கள் பாராது உட்கார்ந்திருக்கிறார் தனவா, என்னுடைய நண்பர் தமிழரசன், மறைமலை, கிருஷ்ணகாந்த், நிறைய பேரை நான் சொல்லிக்கொண்டே போயிருக்கலாம். அது நேரம் பார்த்துவிடும். இந்த நிகழ்ச்சியை ஏன் இது நடத்த வேண்டும் என்று நான் ஆர்வம் காட்டினேன் என்று சொல்ல வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஜூம் வழியாக நான் ஐயாவின் கம்பராமாயண வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஐயாவின் கம்பராமாயண வகுப்புகள் மிகவும் பிரசித்தியமானவை. கம்பனை படித்தால் மட்டும் பார்த்தது, கம்பனை பற்றி பேசி சில நகைச்சுவை துணுக்குகளை சொல்லி கைதட்டி மட்டும் விட்டாலும் பாராது. கம்பனுடைய ஒவ்வொரு வரிகளையும் படித்து அனுபவிக்க வேண்டும். ஒரு தேனை எடுத்தால் நீங்கள் நெக்கி சாப்பிடாமல் தேனை பார்த்துவிட்டு போவீர்களா? கம்பனை பார்க்கும் போது கம்பனுடைய வரிகளை படித்ததால்தான் அதனுடைய அழகையும் அதனுடைய ஆழ்ந்த பொருளையும் புரிந்து கொள்ள முடியும். அவன் கவி சக்கரவர்த்தி என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், எந்த காதலாகட்டும், யுத்த ஆகட்டும், கடவுள் பற்றிய பெருமைகளாகட்டும், கம்பனுக்கு இணை கம்பனை. கம்பனை உங்களுக்கு தெரியாத தமிழ் வார்த்தைகள் ஏதாவது வேண்டும் என்றால் கம்பனுக்கு போக வேண்டும். அதை நான் உணர்ந்து கொண்டது ஐயாவின் வகுப்பு சென்றவர்கள். அந்த வகுப்புகளில் உலகம் முழுவதும் இருக்கின்ற ரசிகர்கள் வந்து பகிர்ந்து கொள்கிறார். அதில் பலர் மிகவும் படித்த அறிஞர்கள். அதில் நீங்கள் போயிருந்தாலே உங்கள் அறிவு, தமிழ் அறிவு மீண்டும் அதிகமாகும். அதுபோன்ற நிகழ்ச்சிகளை நான் கேட்டு ரசித்து, அண்ணா கோவைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று அது அன்போடு ஏற்றுக்கொண்டு வந்ததற்கு மிகவும் நன்றி அண்ணா. உங்களை நாங்கள் கருவிப்படுகிறோம். எங்களை கௌரவித்திருக்கிறேன். இந்த விழாவை ஏற்படுத்த செய்யும் போது எங்களுக்கு மிகவும் அன்புடனும் ஆறுதலுடனும் ஒரு கேள்வி கூட கேட்காமல் இந்த அரங்கத்தையும் கொடுத்து மதிய உணவுக்கும் ஏற்பாடு செய்த தாளாளர் திரு சி. வாசுகி அம்மா அவர்கள் இன்று நம்மிடம் வர முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர் வாழ்த்து உண்டு என்று அவருக்கு பணிவான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு நான் கேட்ட பொழுதெல்லாம் இரவானாலும் பகலானாலும் பதில் கொடுத்த ஐயா முருகேசன் அவர்கள் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நன்றி. ஹரிச்சந்திரன் அவர்கள் எங்கள் அமைப்பு எனக்கு அவரை பற்றி அதிகமாக நான் பேசினால் என்னையோ புகழ்ந்து கொள்வது போதாகிறது என்று நண்பர்களே,
இன்றைய நிகழ்வு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகிறது. ஐயா மற்றவர்களை வெறும் ஜோக் அடித்துக் கொண்டு போகிறவர்கள கம்பெனி உங்களை கைப்பிடித்து உங்களை கம்பெனிக்கு அழைத்து செல்ல போகிறார். ஒவ்வொரு வரியாகவும் கேட்டு ரசிக்கப்படும். அதனால்தான் அவர் திரையில் அந்த பாடல்களை போட்டு நீங்கள் ரசிக்கப்படி இருக்கும். எனவே பின்புறம் இருக்கின்ற நண்பர்களை தங்க முருகேசன் மற்றவர்களுக்கும் கொஞ்சம் முன்புறம் வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவை அடுத்து அரிச்சுதன் அவர்களை இதற்கு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான வாழ்முறை அன்புடன் வழங்கினேன். மகிழ்ச்சி. பொறுமைக்கு வருவோர்